இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மடானி அரசாங்கம் இஸ்லாமத்துக்கு எதிரானதா? அன்வார் திட்டவட்ட மறுப்பு. தமது தலைமையிலான மடானி அரசாங்கம் இஸ்லாத்துக்கு விரோதமாக செயல்படுவதாக கூறப்படுவதை பிரதமர் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். அக்குற்றச்சாட்டுகள் முற்றிலும் அடிப்படையற்றவை என டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சொன்னார். இதுபோன்ற பேச்சுகளின் மூலம் எதிர்க்கட்சி தலைவர்கள் மதத்தை அரசியலுக்காக தவறாக பயன்படுத்துவதாக மலாக்காவில் PKR கட்சியின் 27வது ரிஃபார்மசி ஆண்டு விழாவில் பேசிய போது அன்வார் குற்றம் சாட்டினார். இஸ்லாத்தை கட்டிக்காப்பதாக பீற்றிக் கொள்ளும் பாஸ் கட்சி முன்பு பெரிக்கத்தான் நேஷனல் ஆட்சியில் இருந்த காலத்தில் சூதாட்டம் குறையவில்லை, மாறாக சிறப்பு குழுக்கள் எண்ணிக்கை 22ஆக அதிகரித்ததுதான் மிச்சம் என அன்வார் சுட்டிக்காட்டினார். ஆனால் இன்றைய மடானி அரசாங்கமோ இஸ்லாமிய முன்னேற்றத்திற்காக நிதியை உயர்த்தி உள்ளதோடு டாஃபிஸ் பள்ளிகளை ஆதரித்து ஹஃபாஸ் மாணவர்களுக்கு ட்வெட் எனப்படும் தொழில்நுட்ப மற்றும் தொழிற்பயிற்சி கல்வியில் முன்னேற்ற வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக அன்வார் தெரிவித்தார். தர்மா மடானி திட்டத்தில் 1000 இந்து கோவில்களுக்கு 20 மில்லியன் ரிங்கிட் நிதியுதவி. பிரதமருக்கும் ரமணனுக்கும் குணராஜ் நன்றி. தர்மா மடானி திட்டம் மூலம் நாட்டில் உள்ள 1000 இந்து கோவில்களுக்கு மொத்தம் 20 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்துள்ள மடானி அரசாங்கத்தின் நடவடிக்கையை ஸ்லாங்கூர் சென்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜோர்ஜ் வரவேற்றுள்ளார். ஒவ்வொரு கோவிலுக்கும் 20,000 ரிங்கிட் வழங்கும் இந்த உதவி மித்ராவின் கீழ் முதல் முறையாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்த நிதி ஒதுக்கீடு தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அவர்களின் முயற்சியாலும் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்களின் வற்றாத ஆதரவாளருமே சாத்தியமானதாக குணராஜ் சொன்னார். இந்நிதி சமூக செயல்பாடுகள், சமய நிகழ்ச்சிகள் மற்றும் B40 வர்த்தகத்தினருக்கான நலத்திட்டங்கள் ஆகியவற்றுக்கு பயன்படும் என்றார் அவர். இவ்வேளையில் பல கோவில் தலைவர்களும் அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்துள்ளனர். இவ்வுதவியின் மூலம் கோவில்களை பராமரிப்பதோடு அடிப்படை மேம்பாடு, சமய வகுப்புகள், இளைஞர் பயிற்சி முகாம்கள், பண்பாட்டு நிகழ்வுகள் மற்றும் உணவு கல்வி உதவிகளையும் வழங்க உதவும் என அவர்கள் கூறினர். கிள்ளான் பள்ளத்தாக்கில் 7 உடம்புபிடி மையங்களில் சோதனை, 76 வெளிநாட்டு பெண்கள் கைது. கிள்ளான் பள்ளத்தாக்கில் இயங்கி வந்த 7 உடம்புபிடி மையங்களில் குடிநுழைவுத்துறை நடத்திய ஓப்ஸ் கெகார் சோதனைகளில் அங்கு ஒழுங்கீன சேவைகள் வழங்கப்பட்டு வந்தது அம்பலமானது. இதையடுத்து மொத்தம் 86 வெளிநாட்டவர்கள் கைதாகினர். அவர்களில் 21 முதல் 32 வயதுடைய 76 பெண்களும் அடங்குவர். அவர்களில் 38 பேர் தாய்லாந்து பிரஜைகள், 21 பேர் இந்தோனேஷியர்கள், 13 பேர் மியான்மர் நாட்டவர்கள், 8 பேர் வியட்நாமை சேர்ந்தவர்கள், 4 பேர் கம்போடியவர்கள் மற்றும் 2 பிற நாடுகளை சேர்ந்தவர்கள் ஆவர். சிலர் போலியான மற்றும் காலாவதியான ஆவணங்களுடன் இருந்ததோடு விசா விதிமுறைகளையும் மீறியிருந்தனர். 2 வாரங்களாக ரகசியமாக கண்காணித்து நேற்று மாலை கோலாலம்பூர், ஸ்ரீ கெம்பகான் மற்றும் காஜாங்கில் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தப்பட்டது. அம்மையங்கள் உடம்புபிடி சேவைகளுடன் கூடுதலாக 200 ரிங்கிட் முதல் 250 ரிங்கிட் வரை வசூலித்து ஒழுங்கின சேவைகளை வழங்கியுள்ளன. குடிநுழைவு சட்டத்தின் பல்வேறு பிரிவுகளின் கீழ் இச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. புடி 95 பெட்ரோல் மானிய திட்டத்துக்கு முதல் நாளிலேயே நல்ல வரவேற்பு. 60,000 இராணுவ போலீஸ் வீரர்கள் பயன். புடி 95 எரிபொருள் மானிய திட்டம் நேற்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கிய நிலையில் முதல் நாளிலேயே பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. நேற்று மட்டும் 60,000க்கும் மேற்பட்ட இராணுவ மற்றும் போலீஸ் வீரர்கள் தங்களது வாகனங்களில் லிட்டருக்கு 1.99 ரிங்கிட் விலையில் ரோன் 95 பெட்ரோலை நிரப்பினர். மொத்தமாக 1.3 மில்லியன் லிட்டர் மானிய எரிபொருள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. என்றாலும் பெட்ரோல் நிலையங்களில் எந்த தாமதமோ புகாரோ பதிவு செய்யப்படவில்லை. மைகார்டு அடையாள அட்டைகளை ஸ்கேன் செய்யும் கருவிகளும் சிறப்பாக செயல்பட்டதாக நிதி அமைச்சு தெரிவித்தது. நாடு பாதுகாப்பாக இருக்க தங்களது பங்களிப்பை வழங்கும் இராணுவத்தினருக்கும் போலீஸ் வீரர்களுக்கும் முதலாவதாக இச்சலுகை வழங்கப்பட்டுள்ளது. வரும் செவ்வாய்க்கிழமை முதல் வருமானம் வித்தியாசம் இன்றி அனைத்து மலேசியர்களும் லிட்டருக்கு 1.99 ரிங்கிட் என்ற விலையில் ரோன் 95 பெட்ரோலை பெற முடியும். நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 39 பேர் பரிதாப பலி. கைதாவாரா விஜய்? பிரபல நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் கரூரில் நடத்திய பிரச்சாரத்தின் போது கட்டுக்கடங்காத கூட்ட நெரிசலில் சிக்கி
குழந்தைகள் உட்பட 39 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். ஏராளமானோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகம் மட்டுமின்றி இது இந்தியாவையே கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. மரணமடைந்தவர்களில் 5 சிறுவர்கள், 5 சிறுமிகள், 17 பெண்கள் மற்றும் 12 ஆண்கள் ஆவர். ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய் மற்றும் அவரின் 2 சிறுவயது பெண் பிள்ளைகளில் அடங்குவர். இதுவரை 30 பேரது உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மருத்துவமனை வாசல்களில் உறவினர்கள் கதறி எழும் காட்சிகள் இதயங்களை கலங்கடித்துள்ளன. பாதுகாப்பு கருதி உடனடியாக அங்கிருந்து புறப்பட்ட விஜய் பின்னர் எக்ஸ் தளத்தில் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தார். இதயம் நொறுங்கி தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையிலும் துயரத்திலும் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இவ்வேளையில் கரூர் மருத்துவமனைக்கு நேரில் சென்ற தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் குடும்ப உறுப்பினர்களை இழந்தவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். ஆந்திராவில் கூட்ட நெரிசலில் சிக்கி ரசிகை இறந்தபோது நடிகர் அல்லு அர்ஜுன் கைதானது போல விஜயும் கைது செய்யப்படுவாரா என ஸ்டாலினிடம் செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு பதிலளித்த முதல்வர், அரசியல் நோக்கம் எதுவும் இன்றி தற்போதைக்கு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் அறிக்கைப்படியே பின்னர் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் சுருக்கமாக கூறினார். நெகிரி செம்பிலானில் பள்ளி வளாகத்தில் கழிவுநீர் குழிக்குள் விழுந்து 9 வயது மாணவன் பரிதாப மரணம். நெகிரி செம்பிலான் லேங்கோங்கில் உள்ள ஒரு தேசிய ஆரம்ப பள்ளியில் நிகழ்ந்த துயரச் சம்பவத்தில் 9 வயது மாணவன் கழிவுநீர் குழாயில் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். சனிக்கிழமை காலை சுமார் 9 மணியளவில் விளையாட்டுப் போட்டி நடைபெற்ற நேரத்தில் பள்ளி வளாகத்தில் இருந்த 1.8 மீட்டர் ஆழமான கழிவுநீர் குழியில் அவன் தவறி விழுந்தான். அச்சிறுவன் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவரின் மகன் என தெரிய வந்துள்ளது. சிறுவன் ஃபைபர் ரகத்திலான மூடியை மிதித்தபோது அது உடைந்து அவன் குழிக்குள் விழுந்ததாக நம்பப்படுகிறது. முதலில் சிறுவனின் தொப்பியும் காலணியும் மிதந்தபோது அவன் உள்ளே இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் ஒரு கிராமவாசி உள்ளே குதித்து மாணவனை மேலே கொண்டு வந்தார். சுமார் 10 நிமிடங்கள் கழிவுநீர் குழியில் சிக்கியிருந்த சிறுவனுக்கு அடுத்த 30 நிமிடங்கள் CPR மூலம் உயிர்காப்பு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் அவன் மரணம் அடைந்ததை சிரம்பான் துவாங்கு ஜாஃபர் மருத்துவமனை உறுதி செய்தது. இது ஒரு விபத்து என தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக நெகிரி செம்பிலான் போலீஸ் தலைவர் டத்து அல்ஜப்னி அகமது கூறினார். கம்போங் பத்து கிராம மக்களின் செல்லமான தாபீர் முடிந்தது. விஷம் அருந்தியதாக சந்தேகம். பஹாங்கின் லிபிஸ் மாவட்டம் கம்போங் புத்து கிராம மக்களின் செல்லமாக சுற்றி வந்த பெண் தாபீர் நேற்று முன்தினம் இறந்து போனது. சுமார் 150 கிலோ எடை கொண்ட அந்த அரிய வகை விலங்கு இரவு 7:30 மணியளவில் ஒரு தோட்ட பகுதியில் சடலமாக கிடந்தது. அதன் உடலில் இரத்த கரைகள் காணப்பட்டதாக கிராம தலைவர் கூறினார். விஷம் கலந்த பொருளையோ திரவத்தையோ அது உட்கொண்டிருக்கக்கூடும் என நம்பப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பெர்ஹெலிதானுக்கு தெரிவிக்கப்பட்டு நேற்று அதிகாரிகள் வந்து தாபீரின் சடலத்தை பரிசோதனைக்காக எடுத்து சென்றனர். கிராமத்தில் அடிக்கடி சுற்றித் திரிந்தும் மக்களை பார்த்து அஞ்சாதும் அது இருந்தது தெரிய வந்தது. சம்பவத்திற்கு ஒரு நாள் முன்பு கூட அது கிராமத்தில் உணவு தேடிக் கொண்டிருந்தது. இப்படி அனைவராலும் விரும்பப்பட்ட உயிரினமாக வலம் வந்த அந்த தாபீரின் சாவு கிராம மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஜொஹூர் பாருவில் முகமூடி அணிந்த நபர் கார் கண்ணாடியை உடைத்து 1 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள பையுடன் தப்பி ஓட்டம். ஜொஹூர் பாருவில் கார் கண்ணாடியை உடைத்த மர்ம நபர் பணம் அடங்கிய பையை தூக்கி சென்றதில் 34 வயது ஆடவர் 1 லட்சம் ரிங்கிட்டை பறிகொடுத்துள்ளார். இச்சம்பவம் நேற்று முன்தினம் காலை 10 மணி அளவில் தாமான் பெர்லிங் பகுதியில் நிகழ்ந்ததாக வட ஜொஹூர் பாரு மாவட்ட போலீஸ் தலைவர் பல்பீர் சிங் மஹிந்தர் சிங் கூறினார். பாதிக்கப்பட்டவர் அப்பணத்தை ஜொஹூர் ஜயாவில் உள்ள வங்கியிலிருந்து எடுத்து வந்து காரினுள் வைத்துவிட்டு சென்றுள்ளார். மதியம் திரும்பிய போது காரின் கண்ணாடி உடைக்கப்பட்டதை அறிந்து அவர் போலீசில் புகார் செய்தார். சம்பவ வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. அதில் சுவாச கவசம் அணிந்த ஒரு கும்பல் அக்காரை சூழ்ந்து நிற்பதும் அவர்களில் ஒரு காரின் கண்ணாடியை அடித்து உடைத்து உள்ளே இருந்த பையை தூக்கி கொண்டு ஓடுவதும் தெளிவாக தெரிந்தது. போலீசார் தற்போது சந்தேக நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர்.